அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜோசனா லைஃப் ஸ்டைல் விலாகில் நம்ம பார்க்க போகிறது விட்டமின் சத்து அதிகம் உள்ள நெல்லிக்காயை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு இனிப்பு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது தாங்க தேவையான பொருள். இப்போ நம்ம நெல்லிக்காய் ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சிடலாங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா பாதி வெந்து நல்லா வந்துடுச்சுங்க. நல்லா வீரெல்லாம் விட்டுடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நெல்லிக்காய் வெந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டேங்க. சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இருக்கிற நெல்லிக்காய் வெந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. வேக வச்ச நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு டூத் பிக் வச்சுட்டு நல்லா இது போல் சுற்றிரும் குத்தி விட்டுடலாங்க. அப்போ தாங்க இந்த சர்க்கரை பாகு இதில் நல்லா சேர்ந்து நல்லா குலோப் ஜாம் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டாக. இது போலவே எல்லாத்தையும் குத்தி வச்சிடலாங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்ல ஒரு கண்டிஷனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருக்க ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நெல்லிக்காவை சேர்த்துடலாங்க. இந்த சுகர் சிரப்பு கூட நெல்லிக்காவை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாங்க. லைட்டாக கலந்து விடலாம். நெல்லிக்காயில் அதிகமான விட்டமின்ஸு மினரல்ஸ்லாம் அதிகமாக இருக்குதுங்க. நெல்லிக்காய் சீசனாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே நெல்லிக்காய் கிடைக்குதுங்க. நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. இது போலெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. டெய்லியும் கூட ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்லாம். இப்போ சீசனாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமாக கூட நெல்லிக்காய் வாங்கி இது போல் செஞ்சு வச்சுக்கலாங்க. ஒரு மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகும் நல்லா நெல்லிக்காயோட சேர்ந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஆற இன்னமும் அந்த ஜூஸ்லாம் நல்லா கெட்டி ஆகிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம ஊர் சுவையில் சர்க்கரை நெல்லிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.